அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு செஷன்ல கனவு விதைகள் விதைத்தல் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. இது ஏன் இப்படி ஒரு டெர்ம் சொல்றேன், விதைகள் விதைக்கிறது அப்படின்னு சொல்றோம்னா, நெறைய பேர் வந்து கனவு காண்றதுக்கே பயப்படுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நம்ம நெனச்சா அது நடக்காம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு குறிப்பா நெறைய பெண்கள்ட்ட பேசும்பொழுது இந்த மாரியான கருத்து சொல்றாங்க. அப்படிலாம் யோசிக்கவே பயமா இருக்குதுங்க. அந்த மாரி யோசிச்சு நடக்காம போயிட்டா என்ன பண்றது? இது வந்துங்க சும்மா ஆசைப்படுறது அந்த மாரி இல்ல. இப்போ நான் இன்னைக்கு 1,00,00,000 நான் சம்பாரிக்கிறேன். இந்த வருஷத்துல 2024 மார்ச் 31 எனக்கு 1,00,00,000 வந்துருச்சு அப்படிங்கிறதோ ஒரு எண்ணம் அது. நான் அது வந்து இன்னைக்கே நடந்துட்டதா நெனைக்கிறேன். இது வந்து அந்த டைம் மெஷின் மாரி கடந்த காலத்த முன்னாடி கொண்டு வந்துர்றோம். இப்ப கேலண்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ம மா மா மந்த்லி கேலண்டரா இருக்கட்டும், இல்ல நான் டெய்லி கேலண்டரா இருக்கட்டும். அதுல வந்து நீங்க அந்த டிசம்பர் 31, 2024 எடுங்க. அந்த அன்னைக்கு வந்து நீங்க 1,00,00,000 நான் சம்பாரிச்சுட்டேன். என் அக்கவுண்ட்ல இருக்குன்னு அந்த கேலண்டர்லயே எழுதிருங்க. இப்ப நான் நோட்ல எழுதுறதுக்கு பதிலா கேலண்டர்ல எழுதுங்க. இல்ல மந்த்லி கேலண்டரா இருந்ததுன்னா 31 அ டிசம்பர் வருது இல்லைங்களா? 31 டிசம்பர் 2024 போயிட்டு, நான் 1,00,00,000 சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு, இப்ப என்ன பண்றோம், எதிர்காலத்த வந்து நிகழ்காலமா கொண்டு வந்துட்டோம். இந்த டைம் மெஷின்ல எதிர்காலத்துக்கு போறாங்கல்ல, அந்த மாரி போயிட்டு எதிர்காலத்துல போயி எனக்கு வேணுங்கிறத எழுதி விட்டு வந்துட்டேன். இப்ப என்ன ஆகும்? அந்த எண்ணம் ஒரு விதை. அந்த விதைய வந்து இப்ப மண்ணுல போட்டு வச்சுட்டோம். அது என்ன ஆகும்? மெதுவா வந்து வளர ஆரம்பிக்கும். நீங்க அத போட்டு வச்சோட மறந்துட்டீங்கனாலும் கண்டிப்பா விளைவுக்கு வந்தே தீரும். சரி, அத நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு 1,00,00,000 இன்னைக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி இன்னைக்கு மோட்டிவேஷன் பண்ணி விட்டாரு. அவரு சொன்ன மாரி வந்து நினைச்சுட்டு இருந்தா, அ வந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 1 வாரம் 10 நாள் போய், இல்ல 1 மாசம் போய் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அன்னைக்கு 1,00,00,000 ஏதோ போடுறோம்னு என்னமோ விதை போட்டான் அப்படி இப்படின்னாரு. அ அது நல்லா இருக்கும்ல அது வந்துட்டா அப்படின்னு சொல்லி அத நினைக்கும் பொழுதுங்க, அது நடந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும். அத நினைக்கும்போது சந்தோஷமான ஃபீலிங் தான் வரணும். அது இப்படி கூட நினைச்சுங்க. அக்கவுண்ட்ல இருக்குது. ஒண்ணுக்கு அப்புறம் 7 0 போட்ட அமௌண்ட் வந்து அக்கவுண்ட்ல இருக்குது. ஆனா வந்து அத வித்ட்ரா பண்ண முடியல. அது எப்ப வித்ட்ரா பண்ண முடியும்னா, டிசம்பர் 31 தான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி வச்சுக்கங்க ஒரு கண்டிஷன். இப்ப நான் என் பொண்ணு வந்து டெஸ்லா கார் வேணும்னா, அது எங்கேயும் அமெரிக்கால தான் இருக்க மாட்டேங்குது. இன்னும் இந்தியாவுக்கு வரல. அந்த கார் வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பிவிட்டேன். இந்த மாரி என் கார் எப்படி இருக்குதுன்னு கேட்டு. ஹவ் இஸ் மை கார் அப்படின்னு போட்டு அனுப்பிவிட்டேன். அப்ப என்னன்னா, அந்த கார நான் வாங்கிட்டேன். இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. இன்னும் ஷிப்பிங் ஆகல. கப்பல்ல வரணும். அது அமெரிக்கால இருக்குது இன்னும். அதுக்கு நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணாமயும் கப்பல்ல இன்னும் வந்து சேராமயும் இருக்குது. இப்ப புரியுதுங்களா? அந்த சம்பவம் நடந்துருச்சு ஆல்ரெடி. இப்ப மைண்டுக்கு வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். அப்ப அந்த கனவ வந்து விதையா நம்ம வந்து போட்டுறோம். அப்போ ஒரு விதை விதைக்கிறதுக்கு ஒரு மாங்கா மரம் வேணும். எங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன காலி இடம் இருக்கு. அதுல ஒரு மாமரம் வச்சு நெறைய மாங்கனிகள் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. அந்த விதைய கொண்டு போய் நீங்க மண்ணுல போட்டு வச்சுர்றீங்க. இந்த பொதுவா இந்த லா மேனிஃபெஸ்டேஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பேப்பர்ல எழுதி வச்சுக்கங்க, இல்ல படமா வரைஞ்சு வச்சுக்கங்க, இல்ல ஃபோட்டோ மாரி எடுத்து வச்சுக்கங்க நீங்க ஆசைப்படுறத. அத தினம் தினம் கண்ணாடியிலேயே ஒட்டி வச்சு தினம் தினம் பாருங்க. அத நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுங்க, ஃபீல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லைங்க. என்னன்னா, நம்ம தான் ஒரு நாள் விதை போட்டுறோம். இப்ப நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு முன்னாடி மாங்கொட்டைய கொண்டு போய் ஊனி விட்டுர்றீங்க. அதுக்கு வந்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து மாமரத்த ஃபோட்டோ எடுத்து வச்சு, மாம்பழம் காய்ச்சு தொங்குற மாரியும், மாங்கனிகள் அப்படியே அழகா இருக்கிற மாரி நெனச்சு நெனச்சு அதை பார்த்தா தான் மாமரம் முளைச்சு வருமா? அப்படிலாம் இல்ல. விதை போட்டாலே கண்டிப்பா வந்தே தீரும். அவ்வளோதான். அது வந்து அது சில மரம் வந்து 1 வருஷத்துல 2, 1½ வருஷத்துல காய் பிடிக்கும். சிலது 3 வருஷத்துல காய் பிடிக்கும். ஆனா, இது பிடிச்சே தீரும். அவ்வளோதான். அப்போ தெளிவா வச்சுக்க வேண்டியது என்னன்னா, விதை போடுறதும், தண்ணி ஊத்துறது மட்டும் தான் நம்ம வேல. தண்ணி ஊத்துறதுங்கிறது வந்து அத நினைக்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியான உணர்வு வர்றது. அது சம்பவம் நடந்துட்ட மாரியே. சரி, இத ஏங்க இப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது மாரி நீங்க கூட கேட்கலாம். சரி, இப்படி நினைக்காம, நாமெல்லாம் இப்படி ஏழையா இருக்கிறோம். நமக்கெல்லாம் அது எங்க வாய்க்கும்? அப்படி நினைக்கிறது பரவாயில்லையா? நான் 1,00,00,000 சம்பாரிச்சுட்டேங்க. நான் கோடீஸ்வரங்க. நான் ராஜா மாரி இருக்கிறேங்க. அப்படி நினைக்கிறது பரவாயில்லையா? அட்லீஸ்ட் வரலையோ, இருக்க வரைக்கும் நினைச்சு சந்தோஷமா பட்டுட்டு இருக்கலாமா இல்லையா? அது ஏன் அந்த 1,00,00,000 பணம் வந்தா தான் நம்ம சந்தோஷப்படணும் ஏதாவது விதியா? அப்ப நினைச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நினைச்சு மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. எதுக்காக அந்த கனவ விதைக்கணும்? நான் பாட்டுக்கு கம்முனு இருக்கிற வேலைய பார்த்துட்டு கம்முனு இருக்கலாமே! அப்படின்னு நினைக்காம, எதுக்காக அந்த கனவ விதைக்கணும்ங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். ஒண்ணு இன்னைக்கு நிகழ்காலத்தில மகிழ்ச்சியா இருக்கலாங்க. எதிர்காலத்தில எனக்கு அந்த சம்பவம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கையா இருக்குது. அத இன்னைக்கு நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாரி நம்ம நினைக்கிறது நடந்தேறும் பொழுது, அதே மாரியான மகிழ்ச்சியான உணர்வு நமக்கு கிடைக்குது. அப்போ நிகழ்காலமும் மகிழ்ச்சியா இருக்கு, எதிர்காலமும் மகிழ்ச்சியா இருக்குது. அப்படி இல்லாம இந்த நினைப்பு இல்லாம இருந்ததுன்னா, நான் நேத்தே சொன்னேன்.
மணல்ல சைக்கிள் ஓட்டுற மாரிங்க. கனவு இல்லாத வாழ்ற வாழ்க்கை வந்து மணல்ல சைக்கிள் ஓட்டிட்டு போற மாரி. எவ்வளோ கஷ்டம்னு நெனச்சு பாருங்க. நீங்க வேகமா போனீங்கன்னா, விசுங்கு போனீங்கன்னா மணல் உழட்டி விட்டு கீழ விழுந்துருவீங்க. இல்ல சும்மா மெதுவா போனாலும் மிதிச்சு பார்த்தீங்கன்னா, நகரவே நகராது. அப்ப நெறைய பேர்த்தோட வாழ்க்கை, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையும் சேர்த்து அப்படிதான் போயிட்டு இருந்தது. கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே போற மாரி இருந்தது. ஏன்னா, நான் 12ல நான் படிச்ச வேகத்தையும், அந்த கான்சன்ட்ரேஷனையும் நான் நெனச்சு பார்க்குறேன். எந்த சக்தியும் தடுக்க முடியலைங்க. அப்படியே வந்து நான் வந்து காலையில எந்திரிக்கிறது 4 மணி தான். நைட் படுக்கிறது 10 மணி. இந்த ரொட்டீன் வந்து 1 வருஷம் கன்சிஸ்டன்ட்டா நான் வேலை செஞ்சேன். எனக்கு வந்து மெரிட்ல வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போனேன். அதுக்கப்புறம் கனவு இல்லாத வாழ்க்கை என்ன ஆயிப்போச்சு, சைக்கிள்ல மணல் ஓட்டுற மாரி ஆயிப்போச்சு. ஒண்ணும் நகரல. காலேஜ்ல அரியர் வைக்கிறேன். ஏனோ தானோன்னு படிக்கிறேன். பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. ரூ. 4000 சம்பளத்துக்கு காலேஜ்லயும் வேலைக்கு போறேன். ஒரு தட்டு தடுமாறி மாரி எப்படியோ ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு, வண்டி ஓடுச்சு. இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அப்போ அ இந்த மாரி கனவு இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. நெறைய பேருக்கு வாழ்க்கை ஒரு மாரி தட்டு தடுமாறி ஏனோ தானோன்னு போறதுக்கு காரணம், ஒரு கனவு இல்லாம, எ போற போக்குல அப்படியே போயிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரி. இப்போ நம்ம வீட்டு முன்னாடி சின்னதா ஒரு காலி இடம் இருந்து அதுல ஒரு மாஞ்செடி போட்டோம். இப்போ நம்ம நினைவுங்கிற அந்த உலகம், அந்த நினைவுங்கிறது ஆகாயத்துக்கு ஒத்ததுங்க. பஞ்சபூதத்தால அந்த ஆன உடம்புல நினைவு வந்து ஆகாயத்துக்கு ஒப்பா வைக்கிறாங்க. அப்ப இந்த ஆகாயம்ங்கிறது எவ்வளோ பெருசு? ஆகாயம்ங்கிறது நீங்க வானத்துல அண்ணாந்து பார்க்குறது வந்து அது வானம் அது. ஆகாயம்ங்கிறது வெட்ட வெளிங்க. நீங்க இந்த வெளியில இந்த பூமிக்கு வெளியில நீங்க போனீங்கன்னா, கருப்பா வெட்ட வெளியா இருக்குது பாருங்க. அதுதான் ஆகாயம்ங்கிறது. அதுக்கு வந்து எல்லையே இல்ல. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. இப்ப நான் அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் நெனச்சா உடனே கால் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் அமெரிக்காவுக்கும் நமக்கு கனெக்ஷன் ஆகுது மைண்ட்ல. அப்ப அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் வந்து அவ்வளவு பறந்து விரிஞ்சு கிடக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த ஆகாய வெளியில, ஒரே ஒரு விதை போட்டேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்னு ஒரு விதை. அந்த விதை இன்னைக்கு மரத்துல மாசமான சம்பளம் வந்துட்டு இருக்குது. வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப 2வதா ஒரு விதைய இப்ப தான் போட்டிருக்கிறேன். ஹோப்போனோபோனோ சொல்லிக் குடுக்கலாம். உலகம் பூரா தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பிடலான்னு முதல்ல நெனச்சேன். அது ஏன் இந்தியா பூரா சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். அப்புறம் ஏன் உலகம் பூரா சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். இப்படி இது 2வதா ஒரு விதை போட்டிருக்கிறேங்க. அப்புறம் தான் யோசிச்சேன். ஏன் 1, 2 விதை போட்டுருக்கிறேன். இஷ்டத்துக்கு போடுவேன்னு சொல்லிட்டு தான் கார் என்ன வேணும்? இல்ல வீடு என்ன வேணும்? இடம் என்ன வேணும்? எவ்வளோ பணம் வேணும்? இஷ்டத்துக்கு எல்லாம் போட்டு, போட்டு நோட்ல எழுத ஆரம்பிச்சுட்டேன். அப்ப நெனச்சு பாருங்க, எத்தன விதை போடலாம்? கணக்கு வழக்கு இல்லாம போடலாங்க. விதைய தான் அவங்க போடுறோம். அதுக்கு ஏங்க பயப்படணும்? அது முளைச்சு வந்தா வரட்டும். வராட்டி அப்படியே மண்ணுக்கு மண்ணு குப்பையா போடட்டும் அவ்வளோதான். அது ஏன் நம்ம வந்து விதை போடுறதுக்கு பயப்படுறோம்னு எனக்கு புரியல. இது நடந்தா என்ன நடக்கலைன்னு நடந்தா நல்லது, நடக்கலைன்னா போனது இப்போ என்ன இப்ப நெனச்சதுக்கு என்ன காசா பணமா? இப்ப நான் 1,00,00,000 5,00,00,000ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. ஏன் 5,00,00,000ங்கிறது 50,00,00,000ன்னு கூட நெனச்சிருக்கலாம். சரி போதும் 5,00,00,000க்கு அதுக்கு மேல இன்வெஸ்ட் என்ன பண்றங்கிற மாரி விட்டுட்டேன் நானு. முதல்ல ரூ. 5,000 போதும்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்ல அதான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு மாசம் ரூ. 5,000 இருந்தா போதும் அப்டின்ட்டு. இப்ப 5,00,00,000ன்னு இருக்கிற என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்டின்னா, ஆமா ரூ. 5,000 சம்பாதிக்கிறதுக்கு தினம் 10 மணி நேரம் வேலை செய்றேன். ரூ. 5,000 போதும்ன்னு நெனச்சிட்டு இருக்கிற மைண்ட் செட்டோட இருக்கும் பொழுது, தினம் 8 மணி நேரம், 10 மணி நேரம் வேலைக்கு ஏதோ ஒரு வேலைய செஞ்சு தான் ஆகணும். உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கிறேன். அதையே நான் 5,00,00,000 சம்பாதிக்கிறேன்னு நெனச்சாலும், எனக்கு அதே வேலைய தான் செய்ய போறேன். அதுக்கு மேலயும் செஞ்சிட முடியும். 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். அப்போ நம்ம ஏன் வந்து யோசிக்கிறத பெருசா யோசிக்கக்கூடாது? நம்ம ஏன் எண்ணத்துல தடங்கல் வச்சிருக்கிறோம்? அப்போ நம்மளோட எண்ணம் பாருங்களேன், அதாவது பணத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஒரு டியூப் மாரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு வாய்க்கால் மாரி இருக்குது. ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல்ல நடுவுல குப்பையும், கூளத்தையும் போட்டு தடுத்து வச்சுட்டோம். அதெல்லாம் எடுத்து வெளியில விட்டோம்னா, அந்த பணம் வந்து சேர்ற சேனல் அந்த வழி வந்து நம்ம கிளியர் பண்ணி விடுறோம். எங்க தடங்கல் பண்ணி வைக்கிறோம்னா, எனக்கு வந்துங்க கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தா போதும். இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் ரியலா நடக்குதுங்க. நான் வந்து இது பதநீர் இந்த நொங்கு தண்ணி இருக்கு இல்லைங்களா? இளநீ இந்த தெளுவு இருக்குங்களா, அத குடிப்பேன். இங்க கோயம்புத்தூர்ல இந்த காலப்பட்டி ரோட்ல ஒருத்தர் வச்சு வித்துட்டு இருப்பாரு. சும்மா சரி அவர்ட்ட பேச்சு குடுக்கலாமேன்ட்டு, ஆனா உங்க கனவு என்ன அப்டின்னேன். என்னங்க புள்ள ஒண்ணு இருக்குது, பையன் 2 பேர் இருக்கிறாங்க. புள்ளைக்கு கல்யாணம் பண்ற மாரி இருக்குது. வீடு ஒண்ணு கட்டணும். அப்புறம் எல்லாம் கட்டிவிட்டு கடன் இல்லாம இருக்கணும். அவ்வளோதான் என்னோட ஆசை அப்டின்னாரு. சரி. ஏங்கண்ணா ஒரு 1,00,00,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம்ல அப்டின்னேன். நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு என்ன வந்தா நல்லா தான் இருக்கு அப்டின்னாரு. சரி வந்துருச்சுன்னு நெனச்சுக்கங்களேன். இப்போ உங்க ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க ரூ. 1,00,00,000 இருக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்டின்னேன். நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க. அப்டின்னாரு ஃபோன் அடிச்சது டக்குனு. பாருங்க ஃபோன் அடிக்குது அப்டின்னாரு. அவ்வளோதான் உங்களுக்கு 1,00,00,000 வந்துருச்சுங்க வாழ்த்துக்கள்ங்க அப்டின்னு சொல்லி டக்குனு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்போ அவருக்கு அந்த சொல்லும்பொழுது அந்த முகத்துல அந்த சிரிப்பு வந்துச்சு. அப்படியே தேமான்னு பார்த்துட்டு நின்னவரு, 1,00,00,000ன்னு சொன்ன உடனே அவர் முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. அது ஏன் வருது? அது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டு இருக்குது. அப்போ அந்த உணர்வோட சம்மந்தப்பட்ட விஷயமும், அந்த ஃபோன் அடிச்சதும் அவருக்கு வந்து ஒரு நல்ல சகுனம் மாரி வந்த ஃபீலிங்கு, ஆழ் மனசுல போய் டக்குனு உட்காந்துருங்க. இத வந்து இதோட மறந்துட்டாருன்னா, அவருக்கு 1,00,00,000 சம்பாதிக்கிறது அவர் நெனச்சாலே தடுக்க முடியாது. அவரு அது பாட்டுக்கு வருங்க. எல்லா வாய்ப்பு வரும். அது எப்படி வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு வந்துருங்க.
எங்க வந்து நம்ம நெனச்சது நடக்காம போகுதுன்னா, அந்த சந்தேகப்பட்டு, சந்தேகப்பட்டு அத மறுபடியும், மறுபடியும் பறிச்சு, பறிச்சு பார்க்குறது தான். ஒரு விதைய போட்டு மறந்துறணுங்க. இப்ப நான் வந்து 2022 ஏப்ரல்ல உண்மையிலுமே நடந்தது. நான் வந்து ஒரு 7, 8 கனவுகள் உருவாக்குறேன். வெளிநாடு டூர் போகணும். என் உடம்பு வந்து நல்லா ஜிம் பாடி மாரி ஆகணும். அப்புறம் இந்த கோச்சிங் வேலை, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. இத வந்து எனக்கு ஒரு ஃபுல் டைம் வேலையா எனக்கு வரணும். ஏன்னா மென்டரிங் பீப்பிள் எனக்கு மக்களோட பேசுறதுக்கு தான் புடிச்சிருக்குது. அதனால எனக்கு செய்ற இந்த மெக்கானிக்கல் வேலைய விட இந்த வேலை எனக்கு புடிச்சிருக்குதுன்னு நான் அன்னைக்கே ஒரு கனவு வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹேப்பி ஹோமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. அப்புறம் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், முக்தி அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிக்சர் மாரி போட்டு, போட்டு வைக்கிறேன். இது ஒருத்தர் சொன்னாரு ஒரு கோச்சிங்ல. இந்த மாரி நீங்க ஆசைப்படுறதெல்லாம் ஒரு பிக்சராட்ட போட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சர்க்குலேட் பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஸ்கூல்ல, காலேஜ் படிச்ச பசங்களுக்குலாம் அனுப்பி விடுறேன். அவங்கலாம் பார்த்துட்டு வாழ்த்துக்கள்டா, வாழ்த்துக்கள் சூப்பர் உங்க கனவுலாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. சிலர் வந்து ஒண்ணும் சொல்லல. நெறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. சரி சந்தோஷம்டா அப்படின்ட்டு நான் ஒரு 1 நாள் 2 நாள் அத பத்தி நெனச்சிருப்பேங்க அவ்வளோதான். மறந்துட்டேன். அப்புறம் போன வருஷம் ஆஃபீஸ்ல கேட்கறேன். சரி போயிட்டு வாங்கன்னு நெதர்லாந்துக்கு டூர் போயிட்டு வர்றேன். போயிட்டு 15 நாள் வர்றேன். பாடி எல்லாம் ஜிம் பாடி மாரி மாறிடுச்சு கையெல்லாம். எங்க அம்மா கேட்கறாங்க, "இது என்னடா இப்படி ஆயிட்ட கையெல்லாம்? என்ன அங்க சாப்பாடு என்ன சாப்பிட்ட நீ?" அப்படின்னாங்க. நான் பாலு, காலையில பிரெட் தான் சாப்பிட்டேன். இது என்னன்னு தெரியல. இது 2 வாரத்துல இந்த மாரி ஆயிருச்சுன்னு யோசிக்கிறேன். எனக்கு அந்த கனவு வச்சதே மறந்து போச்சு. அப்புறம் டிசம்பர் மாசத்துல இந்த ஹோப்போனோபோனோ கிடைக்குது. இது பார்த்தா எனக்கு கோச்சிங் பண்றதுக்கு இது ரொம்ப எளிமையான மெத்தேடா இருக்குது. எல்லாத்துக்கும் பயங்கர பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. என்னடா இது! இது எல்லாமே நடக்குது. அதே மாரி குடும்பத்துக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுலாம் இத யூஸ் பண்ணும்பொழுது எல்லாமே தீர்ந்து போச்சு. சரி முக்தி அடையலாம் அப்படிங்கிறதுலயுமே வந்து சில அவநம்பிக்கைகள், எனக்கெல்லாம் கோவப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என் குருபரன் சொல்லியிருந்தாங்க. அதுல பார்த்தா இத சொல்லும்பொழுது நமக்குள்ள அந்த கோவமோ, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே கிளியர் ஆகுது. அப்போ ஒரு 3 கனவுக்கு வந்து இந்த ஹோப்போனோபோனோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. நான் அதுக்கு முன்னாடி நெறைய புஸ்தகங்கள் படிச்சு, இந்த மாரி குடும்ப தகராறு தீர்த்து வைக்கிறதுக்கு நெறைய பேசிட்டு இருப்பேன். நண்பர்கள் வட்டத்திலலாம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னா வந்து என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா, "நீ இப்படி பண்ற, நீ நல்லா பாரு. பாசிட்டிவா பாரு, அப்ரிஷியேட் பண்ணு, அப்படி இரு, இப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யல. என்னடா இது ஒரு குடும்ப பிரச்சனை தீர்க்கிறது சாமானியமா முடியாது போல இருக்குது. அதனால தான் எல்லாம் டைவர்ஸ் பண்ணிருவாங்களாட்டு இருக்குது. அப்படிலாம் நெனச்சு கொஞ்சம் மனம் தளர்ந்து இருந்த நேரத்தில இது கிடைக்குது. இப்ப இதை பயன்படுத்தினா, அடுத்த 5வது 10வது நிமிஷத்துல வந்து மாற்றங்கள் வருது. 1 நாள் 2 நாள் எல்லாம் மாறி போயிடுறாங்க. பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருது. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாமே நிறைவேறிட்டு இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான், என்ன இதெல்லாம் திடீர்னு இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, கனவு வச்சோமே, அட என்னன்னு எடுத்து பார்த்தா, அது எல்லாமே இதெல்லாம் வச்சிருக்கிறேன். 7, 8 ஐட்டம் வச்சது எல்லாமே கிளியர் ஆயி போச்சு இப்போ. இது எனக்கே நடந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அப்போ நம்ம வந்து எத நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன்னா, நெனைக்கிறது நடக்குங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலைங்க. அது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம நெனைச்ச வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நெனைக்கிறத கொஞ்சம் பெருசா நெனைங்க அப்படிங்கிறோம். இன்னும் கொஞ்சம் சௌரியமா, ஒரு அபரிமிதமா நெனைப்போமே. இப்போ 100,00,00,000 வச்சுட்டு ஒருத்தன் சம்பாரிச்சு கார்ல மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போறான். அந்த பணம்ங்கிறது 100,00,00,000ங்கிறது கவர்மெண்ட் அச்சடிச்சு குடுத்தது. அவனுக்கும் சொந்தம், நமக்கும் சொந்தம் தானே. ஏன் அவனுக்கு மட்டும் போகுது, நமக்கு மட்டும் வரமாட்டேங்குதுன்னா, நம்ம எண்ணத்துல தடங்கல் வச்சிருக்கிறோம். அந்த எண்ணத்துல இருக்கிற தடங்கல நீக்கிட்டு, நீங்க எத்தன 1,00,00,000ங்கிறது 5,00,00,000ங்கிறது ரொம்ப கம்மி. இப்ப யோசிச்சா 5,00,00,000 யோசிச்சுட்டு இருக்கேன்னு தோணுது. ஏன் 50,00,00,000, 100,00,00,000ன்னு சொல்லல. இப்ப நம்ம குரூப்ல ஒருத்தர் சொல்லுவாங்க. எப்ப கேட்டாலும் 100,00,00,000ம்பாங்க. திடீர்னு அவங்க வந்து 100,00,00,000 சம்பாரிச்சுட்டோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு சொல்லும்போது, நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லுவோம். அப்போ யோசிக்கிறதுக்கே பயந்தா எப்படிங்க அந்த காரியம் நடக்கும்? நெனச்சு பாருங்க. எப்படிங்க 100,00,00,000 சம்பாரிக்கிறது? எப்படிங்க நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கேன்னா, நான் பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் ஒரு ஹாஸ்பிட்டல். இன்னொரு நண்பர் இருப்பாரு. அவரு வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நார்மலா வண்டியில வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் கேட்டேன், "ஏங்க அன்னபூர்ணா, இந்த சரவண பவன் மாரிலாம் ஒரு பெரிய ஹோட்டல் நீங்க கட்டக்கூடாது." "அதெல்லாம் நம்மளால எப்படிங்க?" அப்படின்னாரு. "கட்டலாம்னு சும்மா நெனைங்களேன்." அப்படின்னா, "சரிங்க நெனச்சுக்கிறேன்னு" சொல்லி அவர் சந்தோஷமா நெனச்சுக்கிட்டாரு. அப்போ நெனைக்கிறதுலயே நம்ம தடங்கல் வச்சிருக்கிறோங்க. அதனால தான் நமக்கு நடக்க மாட்டேங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஏன் தடங்கல் பண்ணுதுன்னா, நம்மளா கான்ஷியஸா இல்லாம நம்மளுடைய ஆழ் மனசுல முன் ஜென்மத்தில 7 தலைமுறைகள் மூலமா வந்ததனுடைய பதிவு. அதுதான் அந்த ஹோப்பனோப்போனோ யூஸ் பண்ணி நம்ம அழிக்கிறோம். அது வந்து எனக்கே நெறைய தடங்கல் இருந்தது. பணம் சார்ந்து பணம் செலவு பண்ண மாட்டேன். அந்த செலவு பண்றத ரிலீஸ் பண்ணி விட்டோனே, அந்த பக்கம் ஒரு பக்கம் சேனல் ஓப்பன் ஆனோனே, வெளியில போச்சுன்னா, இந்த பக்கம் உள்ள வருது. ஒரு செலவு பண்றேன். இப்ப நான் கன்சல்டிங்க்காக நெறைய பேத்துட்டு வந்து நான் நான் ஒரு ரூ. 1000 குடுப்பேன். எனக்கு ஒரு ரூ. 1000 திருப்பி வரும். நான் சென்னை போயிட்டு என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நெறைய ஐடியா குடுத்தாரு. இந்த மாரி Spotifyல போடுங்க. ஆ இத கேட்டேன் கேமராவெல்லாம் வாங்கலாமா? இந்த ஸ்டாண்டெல்லாம் வைக்கலாமா? அப்படி இப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு பெரிய சேனல் நடத்தி டெக் பாஸ்ன்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சேனலுங்க அது. 4,000,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலு. அதனோட ஓனர் வந்து எங்க காலேஜ் ஃப்ரெண்ட். எனக்கு கூட படிச்ச பையன். அவர்ட்ட கேட்கும்பொழுது, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ ஃபோன் இருக்குல்ல அதே போதும் உனக்கு." அப்படின்னு ஒரு ஐடியா குடுத்தாரு. சரி இந்த கன்சல்டிங் பண்ணோம்னா ரூ. 1000 குடுத்துட்டு இப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்து பார்க்குறேன். எனக்கு ஒரு ரூ. 1000 இங்க நம்ம குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க.
அப்போ அந்த பணம் வர்றது ஒரு சேனல் மாரிங்க, ஒரு பைப் மாரி ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் வருதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம நல்லா உணர முடியுது. முதல்ல வந்து செலவே பண்ண மாட்டேன். தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன். அது பார்த்துட்டே இருந்தா வெளியிலயும் போ மாட்டேங்குது, உள்ளயும் வர மாட்டேங்குது. அப்படியே நின்னுட்டே நிக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவமா உணர முடியுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்னோட அனுபவமா உணர்றத தான் நான் மெயினா சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு உணராத விஷயத்த நான் சொல்றது இல்ல. இன்னொன்னு கனவு வச்சு நான் நான் அனுபவிச்சு அத சாதிச்ச விஷயங்களும் எனக்கு தெரியுது. அப்போ இந்த கனவு விதைக்கிறதுல வந்துங்க, அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதாங்கிறத பத்திலாம் யோசிக்காதீங்க. அடுத்த வருஷத்துல அந்த நாள்ல நம்ம விதைச்சு விட்டோம் அவ்வளோதான். எதிர்காலத்த நிகழ்காலமா கொண்டு வந்து, இன்னைக்கே நடந்த மாரி நெனச்சுட்டு, அந்த சம்பவத்த நம்ம வந்து பதிவு பண்ணி விட்டுர்றோம். இது 1, 2 போடாதீங்க. இஷ்டத்துக்கும் போடுங்க. ஒரு வெளிநாட்டு டூர் போற மாரி போடுங்க. உடம்பு ஆரோக்கியமா எப்பவுமே இருக்கணும். அதான் ஹெல்த், வெல்த், ரிலேஷன், ஸ்பிரிச்சுவல் இந்த 4 ஏரியாலயும் இதுல வந்து பீஸ், ஹேப்பினஸ்ன்னு எல்லாம் சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து மன அமைதி எப்பவுமே இருக்கணும். உடல் ஆரோக்கியம் எப்பவுமே இருக்கணும். எனக்கும் மனைவிக்கும் வந்து இனி எந்த எந்த காலத்துலயும் சண்டை வரக்கூடாது. குழந்தைங்க வந்து என் பேச்ச கேட்கிற மாரி இருக்கணும். டீனேஜ் ஆயிருச்சுன்னா, பசங்க சொன்ன பேச்சு கேட்காது. இப்படின்னுலாம் ஒரு கருத்து பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவுமே என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். அவ சொல்றதையும் நான் கேட்பேன். நான் சொல்றதையும் அவங்க கேட்பாங்க. அப்படிங்கிற மாரி எல்லாமே பாசிட்டிவா யோசிச்சு, என்னென்னலாம் தோணுதோ, என்னென்னலாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, வேணுங்கிறத கேளுங்க. கேட்டா தானே கிடைக்கும். நம்ம வேணுங்கிறத கேட்கறதுக்கே பயந்துட்டு இருந்தோம்னா எப்படி கிடைக்கும்? ஆச்சுங்களா? இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், ஆழ்மன பதிவுகள வந்து இப்ப நீக்கிற பயிற்சி நம்ம ஒரு ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணிட்டு, தினமும் காலையில வந்து 1/4 மணி நேரம் இந்த ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. தூங்கி எந்திரிச்சோனே சொல்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. அதே மாரி தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இல்ல இடையில தூக்கம் தெளிஞ்சு போச்சு, போர் அடிக்குது அப்படின்னா, நீங்க அப்படியே படுத்துட்டே மனசுல சொல்லிட்டு இருங்க. இது சொல்லும் பொழுதுங்க, இது ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா, எனக்கே நான் குரூப்ல போட்டேன். எல்லாருக்கும் 1/4 மணி நேரம் சொல்லுங்கன்னு. ஆனா அதுவரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நானே சொல்லி பார்த்தேங்க. உண்மையிலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுங்க. நான் 1/4 மணி நேரம் நெனச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபோன் எடுத்து பார்க்குறேன் 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. அவ்வளவு மறந்து நம்ம ஆழ் மனசுக்கு உள்ள போய் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்குது மைண்ட் போயிட்டு. ஒண்ணொன்னா தேடி தேடி அழிக்குது. எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் அப்படியே கிளியர் ஆகுறது தெரியுது. நம்ம உள்ள போய் கண்ண மூடி உட்கார்ந்தா, சும்மாலாம் உட்கார்ந்தோம்னா மூச்ச கவனிச்சுட்டுலாம் உட்கார்ந்தாலாம் உட்கார முடியாதுங்க அவ்வளோ நேரம்லாம். இது நம்ம ஆழ்மன பதிவ அழிக்கிறோம்னு நெனச்சுட்டு, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ நான் என் உடல் நெனச்சு சொல்றேன். என்னைய நெனச்சு சொல்றேன், என் மனைவிய நெனச்சு சொல்றேன், எங்க அப்பா நெனச்சு சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தரையும் நெனச்சு நெனச்சு சொல்ல சொல்ல, அது எல்லாம் தேடுதுங்க அப்படியே ஆழ் மனசுல போய் தேடிட்டே இருக்கு. சரிங்க. இப்போ அப்படியே பயிற்சியில ஆரம்பிச்சிடலாம். கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்குங்க. முதுகு நேரா வச்சுக்கங்க. சுவாசம் உள்ள போறதையும், வெளிய வரதையும் அப்படியே மெதுவா கவனிங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுத்து, மெதுவா மூச்ச வெளியில விடுங்க. முதல்ல எப்பவும் போல நம்ம உடல்ல எல்லா பாகத்துக்கும் நன்றி சொல்லிருவோம். என்ன சதா சுமந்துட்டு இருந்து நடந்துட்டு இருக்கிற இந்த பாதத்துக்கு நன்றி. என்னுடைய முழங்கால், கணுக்கால், தொடை, இடுப்பு இது எல்லாமே என்னுடைய மேல் பாகத்தினுடைய அத்தன பாரத்தையும் சுமந்துட்டு இருக்குது. நான் ஓடுறேன், படியில ஏறுறேன், இறங்குறேன். கவனம் இல்லாம ஓடி தட்டி விட்டு கீழ விழுவுறேன். இதுக்கெல்லாம் வந்து நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. என்னோட வயிற்று பகுதி, அதிகப்படியான டைஜஷன் எல்லாமே ஜீரணிக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. நல்ல உணவு, கெட்ட உணவு, ஜங்க் ஃபுட் அது இதுன்னு என்னென்னலாம் கிடைக்குதோ, வாய்க்கு நல்லா இருக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள தள்ளுறோம். அதை எல்லாம் அரைச்சு, அத சத்தாக்கி வெளியில தள்ளுற வேலைய பண்ணிட்டு இருக்குது. வயித்துல என்னென்ன பகுதிகள் உங்களுக்கு தெரியுமோ, எல்லாமே தெரியலனாலும் ஜென்ரலா பொதுவா வயிறுன்னு நெனச்சுக்கங்க. உணவு உள்ள தள்ளுறோம், உணவு பூரா ஜீரணம் பண்ணுது, வெளியில தள்ளுது. அற்புதமான வேலையே நுட்பமான வேலை. நெனச்சு பாருங்க. ஒரு சமையல் பண்றேன்னா எத்தன வேலை செய்றேன். வெங்காயம் தொளிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன். அத்தனையும் சமைச்சு எல்லாம் உள்ள தள்ளுனா தான் பண்ணா தான் ஒரு டேஸ்ட் வருது. இப்ப நம்ம வாயில மென்னு உள்ள முழுங்குன உடனே
அதுல இருக்கிற சத்த எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுனா சாதாரணப்பட்ட வேலையா? அது எவ்வளவு பெரிய மெஷின் இருந்தா என்ன மாரி வேலை செஞ்சா அது மாரி பண்ண முடியும்? அது ஒவ்வொன்லயும் என்னென்னமோ சத்துக்கள்லாம் இருக்குது. இரும்பு சத்து ஒண்ணுல இருக்குது. கால்சியம் சத்து இருக்குது. எலும்புக்கு கால்சியம் வேணும். ரத்தத்துல வந்து இரும்பு சத்து இருக்குது. எ என்னென்னலாமோ இருக்குதோ எல்லாத்தையும் பிரிச்சு முடிக்கு தேவையானது முடிக்கும், எலும்புக்கு தேவையானது, சதைக்கு தேவையானது, ரத்தத்துக்கு தேவையானது எல்லாம் பிரிச்சு பண்ற வேலைய நெனச்சு பாருங்களேன். அது எவ்வளவு பயங்கரமான வேலை நடந்துட்டு இருக்கு வயித்துக்குள்ள. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற வயித்த நம்ம கவனமா நெனச்சு பார்த்ததில்ல. அதுக்கு ஒரு நன்றி சொன்னதில்ல. வேண்டாத உணவு தள்ளிட்டோமே! பசியே இல்லைங்க. அட பரவால்ல சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக உட்காந்துட்டு வயிறு முட்ட நம்ம சாப்பிட்டு வந்திருப்போம். நைட்டுக்குலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடாதீங்க. நேரமே சாப்பிடுறது நல்லதுன்னு தெரியும். இருந்தாலும் 10 மணி, 11 மணிக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது. இப்படிலாம் வந்து வேண்டாத வேலைகள் பண்ணி உன்ன கஷ்டப்படுத்தினதுக்காக சாரி. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என்னோட இதய பகுதி, நுரையீரல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒவ்வொரு டைமும் வந்து கோவப்படும்போது, எதிர்மறை உணர்வுகள் வரும்போது நேரடியா இதயத்துக்கு தான் தாக்குதல் நடக்கப்படுது. இதுக்காக இதயத்த நெனச்சு ஐ அம் சாரி. எனக்காக ஓயாம துடிச்சுட்டே இருக்கிற உன்னை ஒரு நாளும் நெனச்சு பார்க்காம விட்டதுக்காக ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என்னுடைய சிரசுல வந்து எல்லாமே இருக்குது. ஐம்பொறிகளும் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, ருசி அறியறதுக்கு நாக்கு, அற்புதமான பேச்சு. இந்த பேசுறதுங்கிறது நம்ம எப்படிதான் உருவாகுதுன்னு நெனச்சு பாருங்களேன். வோக்கல் கார்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு நமக்கு புரியல. சும்மா அந்த சத்தம் எப்படி உருவாகுது? இப்ப காக்கைலாம் காக்கான்னு கத்துது. நம்ம மட்டும் எப்படி கரெக்ட்டா இப்படி பேசுறோம், பாடுனா ராகம் வருது. அது எப்படி அது உள்ள இருந்து வருதுன்னு நெனச்சு பாருங்க. பேச்சு இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கு? வாய் எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிறத நெனச்சு ஒரு நாளாவது நன்றி சொன்னோமான்னா, இல்ல. இல்லாதத நெனச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறது. கண்ணுல இருக்கிற நுட்பமான வேலை, இந்த கண்ணு இத்தன கலர் பிரிச்சு பார்க்கறது மனுஷனுக்கு மட்டும் தான் முடியுங்கிறாங்க. இத்தனையும் நம்மள சுத்தி படைச்ச இறைவன் வந்து உருவாக்குன எல்லாத்தையும் ரசிக்கிற கண்கள் நமக்கு இருக்கிறத நெனச்சு, நம்ம ஒரு நாள் கூட நன்றி சொன்னதில்ல. அதுக்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். இத்தனையும் செயல்படணும்னா நமக்குள்ள உயிர் இருக்கணும். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்ங்கிறாங்க. இப்போ இது ஜீவன் தான் சிவலிங்கமா இருக்குது. நம்ம இத்தன நாளா வந்து நான் அதான் ஒரு நண்பர்ட்ட கேட்டேன். "ஏங்க முருகர் எங்கேங்க இருக்கிறாங்க?" அப்படின்னேன். "பழனி மலையிலனாரு." அப்புறம் "மருதமலையில யாருங்க இருக்கிறாங்க?" அப்படின்னேன். "மருதமலையிலே இருக்கிறாங்களா, பழனியில இருக்கிறாங்களா இது இல்ல. ஆனா மொத்தத்துல முருகர் எனக்குள்ள இருக்கிறாங்கிறது எனக்கு நான் உணர முடியுதுங்க. அவங்க தான் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்னு இருந்து எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு அறிவா இருந்து எல்லா வித போதனைகளும் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால வாத்தியார் எங்கேயோ இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த வாத்தியார் எனக்குள்ள தான் இருக்கிறாங்க. அத நான் இத்தன நாளா திரும்பி பார்க்காம வுட்டேன். எங்கெங்கேயோ வெளியில காசி, ராமேஸ்வரம், இமயமலை எங்கெங்கேயோ சுத்திட்டு கிடந்தேன். இப்பதான் தெரியுது அந்த இறைவன் கடவுள். அதான் கடவுள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. கடம் இந்த உடல், உள்னா உள்ள. கடத்துக்குள்ள இருக்கிறனால கடவுள். இதுக்கு இப்பதான் அர்த்தமே புரியுது எனக்கு. இப்போ கட ஒருத்தருக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அது எப்படி உள்ள இருக்கிற இறைவனுக்கு தெரியாம எப்படி பண்ண முடியும்? அந்தரங்கம்ங்கிறதே கிடையாது. அப்போ உள்ள இருந்து இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவா இருக்கிறாங்க. அதான் அறிவே தெய்வம்னு சொல்றது. அன்பே சிவம்ங்கிறது, அறிவே தெய்வம்ங்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது தான் சொல்றாங்க. அதெல்லாம் முழுமையா உணர முடியுது. இப்ப எனக்குள்ள தெய்வம் இருக்கிறாங்கன்னா, என்ன வேணாலும் என்னால சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு வருது. இத்தன நாளா அது தெரியாம போச்சு. ஆனா அந்த தன்னம்பிக்கை வராம போனதுக்கும், எனக்குள்ள என் ஆழ்மனதில் இருந்த எதிர்மறை பதிவுகள் தான் காரணம்ங்கிறத என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். எனக்கே தெரியாம என் முன்னோர்கள் மூலமா 7 தலைமுறையில இருந்த அந்த இப்பதான் புரியுது.
அத நெனச்சு தினமும் காலையிலேயே நான் இந்த 4 வார்த்தைகள அப்படி சொல்லி, இந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாம் நீக்க எனக்குள்ள இறைவன் இந்த அருட்பெருஞ்சோதி, அந்த அறிவுச் சுடர், ஞான சுடர் எனக்குள்ள இருக்கிறத முழுமையா என்னால உணர முடியுது. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. எனக்குள் இருக்கும் இந்த எதிர்மறை உணர்வுகளுக்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். அதை எனக்குள் நான் இப்போ கேட்ட உடனே எனக்குள்ள இருந்து அத வெளியில எடுத்து போட்டதுக்காக ரொம்ப நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த ஆழ்மனம்ங்கிற குழந்தை எனக்குள்ள இருந்து இத்தன நாள் நான் கவனிக்காம விட்டுட்டேன். எனக்குள்ள ஒரு மாணிக்கக்கல், ஒரு வைரக்கல் எனக்குள்ள இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்தாயே ஞானத் தங்கமேன்னு சொல்ற மாரி, எனக்குள்ளேயே வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு கிடந்து, எதையோ தேடிட்டு கிடந்தேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாரி, எனக்கு வந்த எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நானே தான் காரணம். எனக்குள்ள இருந்த ஆழ்மனத்தில் இருந்த எதிர்மறை பதிவுகள் தான் காரணம்ங்கிறது என்னால முழுசா உணர முடியுது. அதுக்கெல்லாம் இப்ப முழுசா வெளியில போறத என்னால உணர முடியுது. எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி உணர்வு மேலோங்கிறத என்னால உணர முடியுது. என் முகத்துல புன்னகை மலர்றதையும், என் உடம்பெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகுறதையும் என்னால உணர முடியுது. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மன அப்படிங்கிற அந்த குழந்தை, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு பூஜை பண்றது ஒரு பூ எடுத்து போடுற மாரி கூட இமேஜின் பண்ணிக்கங்க. நம்ம இத்தன நாளா வெளியில இருக்கிற சாமிக்கு பூ போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப சாமி நமக்குள்ள கடத்துக்குள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த சாமிக்கு தான் நம்ம அர்ச்சனை பண்ற மாரி கூட நெனச்சுக்கங்க. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூங்கிறது மந்திரமா சொல்லி, நமக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ற மாரி கூட நெனச்சுக்கங்க. அப்போ அவங்க கேட்கறதெல்லாம் குடுப்பாங்கல்ல. நீ கேட்கறது கேட்காத எல்லாத்தையுமே நான் உனக்கு குடுப்பேங்கிறாங்க. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என்ன சுத்தி எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. கடந்த காலத்துல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எத்தனையோ தவறுகள் இருக்கலாம். அதற்காக ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அத கேட்ட உடனே மன்னிச்சதுக்காக தேங்க் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. இத்தன நாளா இறைவன் எங்கேயோ இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருந்து நமக்குள்ள இருந்த இறைவன பார்க்காம விட்டோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன பார்த்து நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ளேயே சொல்லும்பொழுது யார கேட்கிறோம்? எப்பவுமே மனசுக்குள்ள தானே வேண்டுறோம். ஒரு வேண்டுதல் வச்சோம்னா வாய் மூடி, கண்ண மூடி மனசுக்குள்ள தானே வேண்டுறோம். இப்ப எங்க இருக்கு சாமி நமக்குள்ள தானே இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இருந்த எதிர்மறை எண்ணங்கள அழிச்சிருங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அதனால தான் அத தொட்டு தான் எனக்கு இத்தன வந்தது. ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது எனக்கு சில வியாதிகள் வந்தது. அது ஏன் வந்துச்சு? அப்பலாம் நான் என்ன தவறு பண்ணேன்? அதனால நம்ம இந்த தலைமுறையில பண்ண இந்த ஜெனரேஷன்ல இந்த பிறவியில பண்ண தவறுனால நடக்கல. அது முற்பிறவியில முன்னோர்கள் மூலமா 7 தலைமுறையினுடைய பதிவுகள் ஏதோ ஒரு தலைமுறையில நடந்த பதிவு. அது நமக்குள்ள தங்குனதுனால, இத்தன வருஷமா நமக்கு இத்தன சோதனைகள் வந்தது. என்னைக்கு இந்த குழுவுல சேர்ந்து இத சொல்ல ஆரம்பிச்சோமோ, எனக்கே இந்த 10, 12 வருஷமா சரியான போராட்டம், சோதனை தான். இந்த கர்மாவெல்லாம் அனுபவிச்சு தீர்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குது. இனி வாழ்க்கை பிரகாசமாக போகுதுங்கிறதுக்கான ஆரம்பம் தான் இது நம்ம சொல்ல ஆரம்பிச்சது. இது எத்தன வருஷமா இருக்குது? இப்ப 1950லேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷமா இருக்குது. 1950லேருந்து இது புது ஃபார்மட்ல இந்த 4 வார்த்தைகள மாத்திருக்கிறாங்க. அப்போ இத்தன வருஷமா இருக்கிறது இப்ப தான் நம்ம கைக்கு வந்து சேருது. நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அதுவும் இந்த கர்மாலாம் அனுபவிச்சு தீர்த்து கஷ்டமெல்லாம் போட்டு உருண்டு புரண்டதுக்கு அப்புறம் தான் வந்து சேர்ந்திருக்குது. அதனால இனிமேல் வந்து நமக்கெல்லாம் விமானம் டேக் ஆஃப் ஆன மாரி தான் நீ மேல பறக்கிறது தான் நமக்கு. அதனால வந்து என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன வேணுமோ இஷ்டத்துக்கும் நீங்க வந்து விதைக்கலாம். ஏன்னா, அந்த நினைவுங்கிற ஆகாயம் எல்லை இல்லாத ஒரு ஆகாயமா இருக்குது. வெளியே இருக்குது.
அது வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன ஒரு தோட்டம் வைக்கிற அளவுக்கான ஒரு கிரவுண்டோ, காலி இடமோ மாரி இல்ல. இல்ல ஒரு 5 ஏக்கரா, 10 ஏக்கரா தோட்டம் இல்ல. அது எல்லை இல்லாத வெளி. அதுல ஒரே ஒரு விதைய போட்டுக்கிட்டு, இந்த வாழ்க்கை எனக்கு ஒண்ணும் குடுக்கல. நினைவென்னும் ஆகாயத்தில் சொர்க்குலோகம் கட்டப்படுதுன்னு என்னோட குருபுரான் சொல்றாங்க. நினைவுங்கிற ஆகாயத்துல தான் சொர்க்கமே கட்டப்படுதுங்கிறாங்க. அப்ப நம்ம தானே கட்டுறோம் இப்ப யோசிச்சு. புரியுதுங்களா? இந்த பிறவியில மகிழ்ச்சியா இருக்கிறது, இந்த மகிழ்ச்சி உணர்வு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விதை. அந்த விதைய போட்டோம்னா, நம்ம நம்மளுடைய நினைவுங்கிற ஆகாயத்துல சொர்க்கலோகம் கட்டுறோம். இல்ல எந்நேரம் எனக்கு அது இல்ல, இது இல்லன்னு போட்டு புலம்பிட்டே கிடக்கிறோம்னா, அது வந்து நரகலோகத்த நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். அப்ப நெனச்சு பாருங்க, இந்த எல்லையில்லாத நினைவுங்கிற ஆகாய வெளியில, இந்த 100 வருஷ வாழ்க்கை குடுத்துரு, உனக்கு அறிவு, புத்தி, இவ்வளோ அற்புதமான உடல் எல்லாம் குடுத்தா, எனக்கு அது இல்ல, அது பத்தல, இது பத்தல, இல்லாத நெனச்சு புலம்பிக்கிட்டு, இருக்கிறதையும் அனுபவிக்கிறது இல்ல. முதல்ல இருக்கிற நிலையில அனுபவிச்சு சந்தோஷமா இருந்து பழகணும். எதா இருந்தாலும் சரி. இந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. நான் அடுத்ததா ஒண்ணு யோசிக்கிறேன். என்னால மாசம் 10,000 சம்பாரிக்க முடியுது. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கிறேன். அதுக்காக வந்து இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இல்ல. நான் இத்தன நாளா 10,000 தான் சம்பாரிக்க முடியும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இல்ல, இல்ல என்னால 10,00,00,000 கூட சம்பாரிக்க முடியும்னு எனக்கு இப்ப தான் புத்தி வந்திருக்குது. இப்ப நான் 10,00,00,000 சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறேன். ரைட்டு. அதனால 10,00,00,000 சம்பாதிக்க வரைக்கும் நான் வந்து வருத்தப்படணுங்கிறது அர்த்தம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்குது. மேலும் சிறப்பாக்குறதுக்கு என்னால ஒரு வலிமை இருக்குது. எனக்குள்ள வல்லமை இருக்குது. எனக்குள்ள இறைவன் இருந்து எனக்கு வழி நடத்துறாங்க. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எப்படி இந்த விளக்க தேய்ச்சா எல்லாம் வந்து குடுக்குற அந்த பூதம் வருதோ, அது மாரி நமக்குள்ள நம்ம நினைவுங்கிற விளக்க நம்ம தேய்க்காம விட்டுட்டோம். அதுல விதைகள் போடாம விட்டுட்டோம். அதனால ஏன் திரும்ப திரும்ப விதைன்னு சொல்றேன்னா, கனவுங்கிறது ஒரு விதை. ஒரு எண்ணம்ங்கிறது ஒரு விதை. அத நம்ம விதைக்கிறதுக்கான மெத்தேட தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. ஒரு விதை கொண்டு போய் பாறை போட்டா முளைக்காது. அத வந்து மண்ணுக்குள்ள எப்படி பதியம் போட்டு ஊனி வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி பண்றோம்? ஒரு சம்பவம் எனக்கு இந்த வருஷ கடைசியில 1,00,00,000 வேணும்னா, இன்னைக்கே நான் 1,00,00,000 சம்பாரிச்சுட்டேன் அப்படின்னு நெனச்சு, மகிழ்ச்சியான ஒரு உணர்வு நமக்குள்ள வருது. அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி. எனக்கு தீராத ஒரு வியாதி சின்ன வயசுலேருந்து இருக்குதுங்க. 10 வயசுலேருந்து இருக்குது அப்படின்னா, அது எனக்கு தீர்ந்துருச்சு. இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் டாக். இந்த ஸ்போர்ட் விளையாட்டு வீராங்கனைலாம் வீராங்கனைலாம் சொல்லுவாங்க. நான் ஜெயிச்சுட்டேன். நான் எனர்ஜியா இருக்கிறேன். நான் ஓடுறேன். என்னால முடியும். அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி. கண்ண மூடி அந்த காட்சிய விசுவலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உசேன் போல்ட்டோட வீடியோலாம் பாருங்க. கண்ண மூடி நிப்பான். அந்த ஓடுறதுக்கு முன்னாடி. 100 மீட்டர் 9 செகண்ட்ல என்னமோ போட்டான். அவன் உலக சாதனை பண்ணி வச்சிருக்கான். அவனும் இதே தான் ஃபாலோ பண்றான். கண்ண மூடி நினைக்கிறான். நான் வேகமா ஓடுற மாரி, எல்லாத்தையும் ஜெயிக்கிற மாரி, எல்லாரும் கை தட்டுற மாரி. அவன் நினைச்சு பார்க்குறான். அவனுக்கு நடக்குது. அவன் உலக சாதனையாளரா இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம மனப்பூர்வமா நினைக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவ்வளோதான். நாளைக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும் மகிழ்ச்சி தான். இன்னைக்கே கிடைச்ச மாரி நினைச்சாலும் மகிழ்ச்சி தான். இப்போ மொத்தத்தில் நம்மளுடைய இன்பத்துக்கு நம்ம தான் முழு காரணமா இருக்கிறோம். இனி யாரும் நம்மள துன்பப்படுத்த முடியாதுங்கிற மன உறுதியும் இப்ப நமக்கு வருது. இருக்கிறது போதும்ங்கிறதும் வருது. அதே நேரத்துல என்ன வேணும்னாலும் என்னால சாதிக்க முடியுங்கிற நெனப்பும் வருது. அப்ப இந்த பிறவியில இறைவன் எனக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால, அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகறத யாரும் தடுக்க முடியாதுங்கிறதும் தெரியுது. அதனால தொடர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ, கார வந்து மெல்ல மெல்ல நம்ம ஒரு அ எது நேர்மறை எண்ணங்கிற மேட்ல ஏத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பிரேக்க போட்டு ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு. அந்த பிரேக்க விட்டா மறுபடியும் அழுங்காம கீழ வர பார்க்கும். திடீர்னு மனைவி ஒண்ணு சொல்லிட்டாங்க, இல்ல கணவன் ஒண்ணு சொல்லிட்டாங்க, சுர்ருன்னு கோவம் வர நேரத்துல உடனே இத சொல்ல ஆரம்பிச்சுரும். நான் பிராக்டிகலா நானும் அத பார்க்குறேன். சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோபங்கள் வருது. அந்த கோவம் வரும்போது இத சொன்னா டக்குன்னு மாறிருது. அப்போ பிராக்டிகலா நம்ம அத யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்ல ஒரு சந்தேகமா இருக்குது, ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குது, ஒரு மன வருத்தமா இருக்குது. இன்னொன்னு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த மாரி வந்து எதிர்மறையான விஷயங்கள் இனிமேல் சொல்ல வேண்டாம். என் பையன் வந்து இத சொன்னா கேட்க மாட்டான். எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். இல்ல அவங்க வீட்டுக்காரர் இப்படிதான் பண்ணுவாரு. அப்படின்னு பழைய முன்னாடி இருந்த விஷயங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயம் சொல்லப் போறீங்கன்னா, அவரு கேட்பாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதான்னு பாருங்க. அப்படி வரலைன்னா ஒரு 10, 20 தடவ சொல்லுங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு எதிர்மறை எண்ணம் வருது? அவர் சொன்னா கேட்க மாட்டாருன்னு ஒரு எண்ணம் வருது. அப்படிங்கிறத நினைச்சு அத சொல்லி, அத மாத்திட்டு அப்புறமா போய் கேளுங்க. "ஏங்க இது வேணும், இது வாங்கிட்டு வரீங்களா? செய்யாதீங்க, செய்யுங்க" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. குழந்தைகள்ட்டயே, "டேய் இத சாப்பிடு, இது நல்லதில்ல. இந்த ஃப்ரூட் சாப்பிடு" அப்படின்னு சொல்றீங்கன்னா, அவன் சொன்னா கேட்பான். இல்லையா அவன் எப்பவுமே ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய கதைய சொல்ல வேண்டாம். இனிமேல் அவன் மாறிட்டான். அவன் சொன்னா கேட்பான் அப்படிங்கிற மனசுக்குள்ள உங்களுக்கு உங்களோட ஆழ் மனசுல அந்த எண்ணம் வர வரைக்கும் நீங்க சொல்லுங்க. அப்ப இது பிராக்டிகலா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். மெயினா வந்து கோவப்படும்போதுங்க. கோவப்படும்போது சொன்னீங்கன்னா,
அப்படியே கோவம் மாறிரும். எதுக்காக கோவப்பட்டோம்ங்கிறதே மாறி போயிரும். உங்களுக்கு எதுத்த மாரி இருக்கிற ஆளு கோவப்படுத்துறதுக்கு வந்திருந்தா கூட அவரும் மாறி போயிருவாரு. அதனால தொடர்ந்து இத பயன்படுத்துவோம். இன்னொன்னுங்க எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, நெறைய பேர் இந்த மாரி இப்ப நான் இப்போ கோச்சிங் குடுக்குறேன் அப்படின்னா, நானே இந்த 1 மாசமா தான் பழகியிருக்கிறேன். இத பழகிட்டுங்க இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் தேவைப்படுது. நெனச்சு பாருங்க. இது இப்ப தமிழ்நாட்டிலேயே புதுசா இருக்குது இது. யாருக்குமே தெரியல. 1, 2 வீடியோ போட்டுருக்காங்க அவ்வளோதான். இது வந்து கோச்சிங்ங்கிற முறையில யாரும் சொல்லிக் குடுக்குற மாரி எனக்கு இந்த வரைக்கும் ஒரு ஆள் கூட தெரியல. பெங்களூர்ல ஒருத்தர் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அவர்ட்ட தான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் நானு. அவரோட குரூப்ல இருக்கிறேன். அவரோட இதெல்லாம் கேட்கறேன் நானு. அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு. நெறைய பேர் இருக்கிறாங்க. அவர் குரூப்ல